ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜி கோடை பற்றி பார்ப்போம். ஜி கோடை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது G00 அப்படிங்கிறது என்னென்னா ரேப்பிட் பொசிஷன், ரேப்பிட் மூமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரேப்பிட் மூமெண்ட் அப்படின்னா டூல் வந்து இப்போது ஒரு இடத்துல இருந்து ஹோம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம இப்போ கட்டிங் ஸ்ட்ரோக் வரைக்கும் வர்றது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக மூவ் ஆகாமல் ரேப்பிடில் மூவ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்போ நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வேகமாக கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ரிட்டன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டன் ஸ்ட்ரோக் வந்து வேகமாக வந்து கிராஸ் பண்ணணும். அது வந்து G00 அப்படின்ற ஆப்ஷனில் வந்து மூவ் ஆகும். அதுக்காக G0ன்ற ஆப்ஷன் வந்து இதாகும். இது வந்து ரேப்பிட் மூமெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் G01 அதை பற்றி பார்க்க போகிறோம். G01ங்கிறது பார்த்திங்கன்னா லீனியர் மோஷன், லீனியர் இன்டர்போலேஷன் கட்டிங் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு கட்டிங் ஸ்ட்ரோக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக G01 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஃபீட் மூமெண்ட்டில் மூவ் ஆகும். இது வந்து G01 அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு G02 அது வந்து சர்க்குலர் இன்டர்போலேஷன் clockwise அது வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் G03 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கவுண்டர் clockwise சர்க்குலர் இன்டர்போலேஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போது ஒரு CNC மிஷின் கட் பண்ணும்போது clockwise வந்து ஒரு ரேடியஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து G02வும் அதுக்கப்புறம் கவுண்டர் clockwise ஒரு கட் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து G03யும் யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் G02 and 3 வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா G04ங்கிறது டெவல் டைம் அப்படி சொல்லுவாங்க. டெவல் டைம்னால் தாமதம். அதாவது ஒரு ட்ரில் நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது ஒவ்வொரு ட்ரில் வந்து உள்ளே போயிட்டு கட் எடுத்துகிட்டு அப்படியேவும் ஒரே பாஸில் உள்ளே போகாமல் மேலே வந்துட்டு திருப்பி உள்ளே போயிட்டு மேலே வந்துட்டு உள்ளே போயிட்டு போகும். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த பர்ச்சிப்லாம் வெளியில் வரணும், அதுக்காக வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து G04 நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரில் வந்து உள்ளே கட் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளே கூலண்ட் ஆயில் இது எல்லாமே வந்து போகும். நல்லா வந்து அதோட கட்டிங் வந்து ஏரில் சுற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறதுனால கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரில்லோட லைஃப் எல்லாமே வரும். அதுக்காக வந்து இந்த கமெண்ட் வந்து யூஸ் ஆகும். இது வந்து G04 அப்படின்றது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம G21 இதை நம்ம பார்க்கணும். G21 அப்படின்னா G20ல் வந்து இன்ச்சஸ் டேட்டா இன்புட் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மெட்ரிக் டேட்டா இன்புட் அப்படி சொல்லுவாங்க G21ங்கிறது. இது வந்து நம்ம இப்போ ஸ்டாண்டர்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போல்டு பார்த்தோம், உள்ள த்ரெட்டிங் பார்த்தோன்னா ஐடி த்ரெட்டிங் ஏதோ ஒன்று ஓடியில் இருக்கிற த்ரெட்டோ ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதில் இன்ச்சஸ் வந்து காலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டா வந்து இன்புட் கொடுக்குறதுக்கு வந்து இந்த இது G21 யூஸ் ஆகும். இப்போது இந்தியன் ஸ்டாண்டர்டு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே இன்ச்சஸில் யூஸ் பண்ண மாட்டோம், எம்எம்மில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி G21 வந்து நம்ம செலக்ட் பண்ணி போட்டுக்கணும். இது வந்து நம்ம ப்ரோக்ராமில் நம்ம வந்து மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாப் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா G28 பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. G28 ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஹோம் பொசிஷன் அப்படின்றது அர்த்தம். இது வந்து இப்போ டூல் இருக்குது அப்படின்னா அதோட மிஷினோட டைரக்ட் டூல் பொசிஷன் வந்து ஹோம் பொசிஷனில் போயிட்டு தான் நமக்கு வந்து இண்டெக்ஸிங் ஆகும். அதாவது டூல் செலக்ட் ஆகிறது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஹோம் பொசிஷன் போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால அந்தந்த இடங்களில் பார்த்திங்கன்னா G28 அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் G30 அப்படின்ற கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா
செகண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு இடத்துல இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்திருப்போம். ஆக்சுவலாக வந்து நம்ம மிஷினோட பெட்டோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம மாற்றி வச்சுப்போம். அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா G30 யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து வேறு ஒரு இடத்துல இருந்து கால்குலேட் பண்ணி மிஷின் வந்து ரன் ஆகும். அந்த மாதிரி ரன் ஆகிறதுக்கு வந்து G30 நம்ம யூஸ் பண்ணிப்போம். G30 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து வேறு ஒரு இடத்துல நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லைனா G28 போட்டோன்னா அது ஒவ்வொரு டைமும் அதோடய ஹோம் பொசிஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக G30ன்ற ஆப்ஷன் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட்டு தான். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா G31 அப்படின்ற கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த G31ன்ற கமெண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் ஸ்கிப்பு ஆர் ஜம்ப் அப்படின்றத குறிக்கும். இந்த பிளாக் ஸ்கிப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு இடத்துல அந்த ஒரு 2-3 லைன் மட்டும் படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த G31 அப்படின்ற கமெண்ட்டை முன்னாடி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த லைனை மட்டும் படிக்காமல் அப்படியே ஜம்ப் ஆகி போகும் அப்படின்றது அர்த்தம். இது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பேக் ஸ்லாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக் ஸ்லாஷ் போட்டால் கூட இதே மாதிரி சேமாக அந்த இடத்த வந்து கட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால G31 ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா G50 G50 அது என்னென்னா மேக்ஸிமம் ஸ்பிண்டில் ஸ்பீடு செட்டிங் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஸ்பிண்டிலோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் வந்து மேக்ஸிமம் எனக்கு இப்போ ஒரு டர்னிங் பண்ண போகிறேன், இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடு செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இடங்களில் வந்து G15ன்ற அந்த கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். G70 அப்படிங்கிறது என்னென்னா ஃபினிஷிங் சைக்கிளு. இப்போது CNC மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சைக்கிள்னு இருக்கும். அது வந்து எவ்வளோ கட் எடுக்குது, எப்படி வந்து அது வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அது வந்து எந்த மாதிரி கட் எடுக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் G70, G71, G72, G73, G74, G75, G76, G92 இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இதை பற்றியும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபுல்லாக எனக்கு ஒரு வீடியோவே தனித்தனியாக மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு டாப்பிக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே ஒரு டாப்பிக்கும் நான் தனித்தனி வீடியோ நான் பண்ணுறேன். இது என்னன்றதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது G72 அப்படிங்கிறது ட்ரில்லிங் சைக்கிள், G73ங்கிறது ஃபேஸ் டர்னிங்கை குறிக்குது, G74ங்கிறது ட்ரில்லிங் சைக்கிள், G75ங்கிறது கிரைண்டிங் செக்ஷனை குறிக்குது, G76ங்கிறது மெட்ரிக், அதுக்கப்புறம் G92 அப்படிங்கிறது த்ரெட்டிங் சைக்கிள். இந்த சைக்கிள் எல்லாத்தையுமே குறிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா G96ங்கிறது கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத குறிக்கும். இது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபேஸிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபேஸ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, இல்லைனா அது வந்து டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பற்றி குறிக்கும். G97ன்றது கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஸ்பீட் கேன்சல் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்னா இப்போது நம்ம வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக இப்போ டர்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அதோட டயாமீட்ரு ஃபுல்லாக ஒரே லென்த்துக்கு தான் போகும், அது வந்து ஒரே லீனியராக தான் போகும். அந்த மாதிரி இடங்களில் G97 நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இல்லை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட டயாமீட்ரு அதிகமாக இருக்கும், அப்படியே வந்து ஃபேஸிங் பண்ணும்போது அது கீழே பக்கத்தில் வரும்போது அதோட டயாமீட்ரு வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். அந்த இடங்களில் வந்து G96 நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா G98